இன்றைக்கி வந்து ஜூன் 2. ஸோ வந்து ஜூன் 2 அன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கங்கணம் கட்டியிருக்கனால 1 வீக்காகவும் வந்து விளக்கு பருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி நானும் வந்து அந்த அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து எடுத்தாச்சு. ரித்வீனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டாமையே இருந்தாங்க. காரணம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும், ஸோ வந்து பார்த்துட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வர மாதிரி ஒன்றும் தெரியலை. அதனால் தம்பியோட ஸ்கூலும் வந்து கெடும். அதனால் நான் அன்றைக்கி போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மணியும் சரி போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கையோட யூனிஃபார்மு புக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க. 2 செட்டு வாங்கியிருந்தனால பாப்பா எனக்கு ஒன்று போட்டுவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கும் போட்டுட்டு மாமாட்ட கொண்டு போய் அதை வந்து ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்துட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து கண்மணி பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் கண்மணி பார்க்கறதுக்காக அவங்க கடைக்கு வந்து ராஜேஷ் கிஷன் கடைக்கு வந்து போயிட்டோம். பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து மகிழினியோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துகிட்டு எங்கள் நாத்தனாங்களுக்கும் கோயில் திருவிழாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ரிட்டன் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.